ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த லைஃப் லிஸ்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் ட்ராமா படம். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் அலெக்சாண்ட்ரா, இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அலெக்ஸ் அலெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன உனக்கு ஆம்பளை பையன் பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. பட் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஒன்று தான் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து டைவர்ஸ் ஆகிடும். அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பிரதர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, நம்ம பசங்களை எப்படி வளர்க்க போகிறோம், பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கிடுவாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் எப்படியும் நம்ம வெளியே தான் போய் வேலை செய்ய போகிறோம். ஸோ அந்த வேலையை நம்ம கம்பெனிலே, நம்மளுடைய அம்மா கம்பெனியில் வேலை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஏன் உங்கள் அம்மா கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண வேலையில் எம்ப்ளாயாக இருக்க, உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த கம்பெனி உன்னோட தானே, நீ தானே அடுத்த ஓனர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அவங்களுக்கு தான் இதெல்லாம் சொந்தம். நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இந்த வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய அம்மாவுக்கு உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். எப்பயாச்சும் எந்த நேரத்தில் ஆனாலும் அவங்க அம்மா வந்து இறந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஓ இதெல்லாம் உண்மை தான் போல், ஸோ இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த கம்பெனியை பார்த்துக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒரு லாயர் மாதிரி ஒருத்தர் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அம்மா உங்கள் எல்லாரும் மேலே வந்து உயில் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உயில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எதுவுமே சுத்தமாக எந்த ஒரு உயிலையும் எந்த ஒரு சொத்தும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதவே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உயிலில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காரு அவங்களுடைய பிரதர்ஸ்க்கு, அவங்க பிரதர்ஸோட ஃபேமிலி, அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே. அவங்க வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பிரதரோட ஒய்ஃப்க்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து சொத்து எழுதி வச்சுருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே எழுதப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் லாயர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நாள் வந்து நான் எவ்வளோ அம்மா கூட தான் இருந்தேன், அம்மாவுக்காக வேலை செஞ்சேன், ஒரு கர்ட்டசிக்காக ஒரு சின்ன இதுக்காக கூட என் மேலே உண்மையிலே எதுவுமே எழுதுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் அந்த லாயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு என்வலப்பை மட்டும் கையில் கொடுத்துட்டு, உங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உனக்கு மட்டும் இந்த என்வலப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு சேர வேண்டிய விஷயம் உனக்கு அந்த சரியான நேரத்தில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்லுவார். இந்த என்வலப்பை பார்த்திங்கன்னா அப்படின்னா, நீ எல்லோரும் முன்னாடி பிரித்து பார்த்துடாத, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தனியாக பிரித்து பாரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்வார். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.